யாதும் ஊரே யாவரும் கேளீர் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே பெருமைப்பட்டுட்டு இருந்தோம். ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால சூழ்நிலை ரொம்பவே மாறி இருக்குது. பார்த்தீங்களா மேடம்? நம்ம அந்த திருத்தணி இஷ்யூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீல்ஸ் மோகத்தினால அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் டீனேஜை பற்றி நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அவங்களுடைய உடல் மாற்றங்கள், அவங்களோட மன மாற்றங்கள் இப்படி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த பசங்களோட ஏஜ் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க, 18 வயசு ஆகலை அப்படிங்கிறது. இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். டீனேஜ் அவங்களுடைய மெச்சூரிட்டி, சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே பூர்த்தி ஆகாத ஒரு ஏஜில் தான் இருக்காங்க. பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு முழுமை அடையலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், ஷாக்கான விஷயம். நமக்கு பயமாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கு, ரோட்டில் நடக்கிறதுக்கே வந்து ஏற்கனவே பெண்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஒரு நபரை வந்து ரீல்ஸுக்காக அவங்க வந்து இப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது எனக்கு. இப்போ உள்ள இந்த ஜென் இசட் ஜென்ரேஷனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது. ஆமாம், அதில் வந்து நிறைய பேர் அதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்க. இதை மாதிரியான மோகத்தினால வந்து சில பேர் வந்து என்னன்னாலும் பண்ணுறாங்க மேம். எங்கெங்கேயோ போயிட்டு லாக் பண்ணுறோன்னு சொல்லி ஆபத்தான இடங்கள்ல போய் முன்னாடிலாம் நம்ம அந்த நியூஸ் தான் கேள்விப்பட்டு இருக்கோம். செல்ஃபி எடுக்கிறன்ற பேர்ல உளுந்து இறந்து போறது, அந்த மாதிரி. ஆமா, ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட மனநிலையே ஒரு ரவுடிசம் மனநிலையில வந்து அந்த பசங்க இருக்கிறாங்க. அவங்களோட முன்னாடி இருந்த ரீல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது அவங்க ஒரு வழக்கமாவே தான் இதை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. எப்போ ட்ரெயின்ல போனாலும் யாரையாவது ஒருத்தரை வம்பிழுத்து அதை வந்து ரீல்ஸா எடுத்து போடுறது அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ரீல்ஸுக்கு நம்ம மக்களுமே லைக்ஸ் கமெண்ட்லாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு கூட கொஞ்சம் அது வந்து உளவியல் ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீல்ஸ் எடுக்கிறது அதே மாதிரி ரீல்ஸ் பாக்குறது ரெண்டுமே வந்து டொபாமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் பிரெயின்ல சுரந்துட்டே இருக்கு. இப்போ சின்ன குழந்தையில இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரீல்ஸுக்கு அடிமையாயிட்டே இருக்கும். அந்த ரீல்ஸ் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒரு ஒரு பிரெயின்ல வந்து ஒரு டொபாமைன், ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது தற்காலிகமா. இது வந்து எப்பெல்லாம் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீல்ஸ் பார்க்கறது, கேம்ஸ் விளையாடுறது, முக்கியமாக வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த டொபாமைன் வந்து சுரக்குது. ஸோ அது இல்லாத நேரங்களில் அவங்க வந்து நார்மலாக இருக்க மாட்டாங்க. இப்போ உள்ள குழந்தைங்களா இருந்தாலும் டீனேஜில் இருக்கவங்க ரொம்ப முக்கியமாக அவங்களால அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலை. அது இம்பல்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த டொபாமைன், அதாவது இப்போ நம்ம நாய் நம்மளை துரத்துது, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறோம், அப்போ தான் அந்த அட்ரினல் கிளாண்ட்ல நார்மலாக அந்த ஒரு ஹார்மோன் சுரக்கணும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து ரீல்ஸ் பார்க்கும்போதோ ரீல்ஸ் போடும்போதோ அந்த லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் அவங்களுக்கு ஒரு டொபாமைன், இவ்வளோ ஷேர் வந்திருக்கு, இவ்வளோ லைக் வந்திருக்கு, ஒரு ஹாப்பி ஹார்மோன். அதுக்காக அவங்க எதுவும் பண்றதுக்கு இப்ப துணிஞ்சுட்டாங்க. அந்த வேற எதை பத்தி அவங்க கவலைப்படல, ஜஸ்ட் அவங்க ஹாப்பினஸ். அவங்க வந்து மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் மோகம், பிளஸ் வந்து அவங்க வந்து போதைப் பொருளும் எடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. ட்ரக் அபியூஸ் இருக்குது. ஸோ இருக்கிற சூழல்ல சின்ன பசங்க கையில கூட வந்து ட்ரக்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு இல்லாம. ஸோ அதை நீங்க வந்து எப்படி மேம் பாக்குறீங்க? அது வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ட்ரக் வந்து எதிர்த்து நிறைய போராட்டங்கள், நிறைய அவேர்னஸ் எல்லாம் வெளிப்படையா நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா தெரியாத மாதிரி, யாருக்கும் தெரியாத மாதிரி மறைமுகமா இந்த ட்ரக் வந்து வித்துட்டு தான் இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் ட்ரக் எடுக்கிறத நம்மளே நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி கூட நம்ம யாராச்சும் ஒரு ஆள் ட்ரக் அபியூஸுக்கு ஆளா இருக்கிறதும், சின்ன பசங்க அதை எடுக்கிற மாதிரி நியூஸஸும், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி பார்க்கும்போது முழுமையா ட்ரக் இது வரைக்கும் அவங்க வந்து ஃபுல்லா இது பண்ணல, இன்னும் கண்ட்ரோல் பண்ணல. நம்ம ஊர்ல வந்து பல இடங்கள்ல அது சேல்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அது இன்னும் ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்து ஒரு பனிஷபிள் ரேஞ்சுக்கு போனா மட்டும்தான், இன்னும் அது பயங்கர ஸ்ட்ரிக்டா கொண்டு வரணும். லா எல்லாமே சரியாதான் மேம் இருக்குது. ஆனா நம்மளோட கவர்மெண்ட்டும் இதுல வந்து முழு பொறுப்பு கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான நிலவரமா இருக்கு. ஏன்னா நம்மளே நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம், நிறைய பசங்களை பார்க்குறோம். இன்னுமே அவங்க கையில் வந்துட்டு போதைப் பொருள் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இனிமேலாவது இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணி இந்த போதை இல்லா தமிழகம் அப்படின்றத வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் அதை கொஞ்சம் நடைமுறைப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த நியூஸ் வந்தப்போமே நம்ம பார்த்தோம், நிறைய பேர் ட்ரெயின்ல இது மாதிரி கொண்டு வராங்க, வட மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து ஈஸியாவே கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. அப்போ எந்த இடத்துலயுமே வந்து ஸ்ட்ரிக்டா அவங்கள இது பண்ணல. அவங்கள போய் செக்கிங் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. யாருனாலும் எதனாலும் கடத்திட்டு வர மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லை. அப்படி ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்தா மட்டும் இதுல இருந்து குறைக்க முடியும், பசங்களோட லைஃபை சேவ் பண்ணலாம். இல்லை இப்போ இந்த சம்பவத்தை வச்சு நிறைய பேர் என்ன வீடியோ போடுறாங்க அப்படின்னா,
சினிமா பார்க்கறதன் மூலமா அதன் மூலமாலாம் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ அதனால வந்து ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி ரவுடிசம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேர் கருத்துக்களை வந்து பதிவிடுறாங்க மேம். அது எந்த அளவுக்கு மேம் அது வந்து ஒரு 90% உண்மையதான் இருக்கும். ஏன்னா உளவியல்ல வந்து ஒரு மனுஷனோட பர்சனாலிட்டி, ஒரு ஆளோட கேரக்டர் அப்படிங்கிறது வந்து 2 விஷயத்துல இருந்து வருது. ஒன்னு நேச்சர், 2வது நர்ச்சர். இந்த தியரி வந்து முன்னாடி, அதாவது உளவியல் எப்போ வந்ததோ, சைக்கோ சோசியல் இதெல்லாம் எப்போ வந்துச்சோ, சோசியல் சைக்காலஜி எல்லாம் 1950ல இருந்தே இருக்கு. அப்ப இருந்தே ஒரு டிபேட்டா இருக்கு. ஒருத்தரோட கேரக்டர் வந்து அவங்களோட அம்மா அப்பா அவங்ககிட்ட இருந்து வருதா, அதாவது ஜெனட்டிக்கலா வருதா, இல்ல என்வாயன்மெண்ட்ல வருதான்னு ஒரு கேள்வி, ஒரு டிபேட் இப்பவும் இருந்துட்டே இருக்கு. ஸோ என்ன சம்மந்தப்படுத்துறோம் நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்ப இந்த பசங்க இருக்காங்க, 2-3 பசங்க சேர்ந்திருக்காங்க, எல்லாருக்கும் ஒரே ஃபாதர் அண்ட் மதர் இல்ல, ஆனா 4 பேரும் ஒரே மாதிரியான ஆக்ட் தான் பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்வாயன்மெண்ட் வந்து ரொம்பவே அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இந்த என்வாயன்மெண்ட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, சொசைட்டில இருக்கக்கூடிய மக்கள், சோஷியல் வந்து ரொம்ப முக்கியம், சொசைட்டி. ஸோ அடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஃபிலிம்ஸ், அது மாதிரி வைலன்ஸ் கேம்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடும் போது அவங்களுக்கு ரியல் வேர்ல்டு இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தெரியாமலே போகுது. முழுமையா அவங்க அதுலயே வந்து இதாயிரும். அப்போ டீனேஜ் பசங்களுக்கு ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் சொல்லுவாங்க, பிரெயினோட முன்பகுதி, அவங்களுக்கு சிந்திக்க முடியாது. ஸோ வெளியில வரும்போது வேற யாரையாவது அக்ரெசிவா அடிக்கிறது, இல்ல அவங்கள பஞ்ச் பண்றது, அந்த கேம்ல என்ன பார்த்தாங்களோ அது வெளியில அவங்க ரியல் லைஃப்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிலிம்ஸ்லயும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனா, போதை வந்து கெடுதல் அப்படின்னு பெருசா எழுதி போடுறாங்க, ஆனா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஹீரோ அந்த போதை பொருள் யூஸ் பண்றாங்க. இதை பார்க்கக்கூடிய டீனேஜுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. நான் கெத்தா இது பண்றேன், மாசு, ஒரு ஆளை அடிச்சு ரவுடி ஆறதான் மாசு அப்படின்னு நினைக்காங்க, சிகரெட் ஸ்மோக் பண்றது மாசுன்னு நினைக்காங்க. ஆனா இதெல்லாம் எவ்வளவு தவறு அப்படிங்கிற விழிப்புணர்வு இல்லை நம்ம நாட்டுல. சினிமாவும் ஒரு கண்டிப்பான காரணம் தான். என்வைரன்மெண்டல்ல சினிமாங்கிறது ரொம்ப முக்கியமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. நம்ம இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டால எவ்வளோதான் வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டு அவங்க வந்து அதை கட்டுப்படுத்தினாலுமே மக்கள் மனசில் வந்துட்டு மாற்றம் இருக்கணும். அதே மாதிரி எல்லா சின்ன பசங்க அவங்களோட மனசுலையும் வந்து கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இதுக்கான அவேர்னஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை எப்படி வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம்? அது நமக்கு கல்வி எந்த அளவுக்கு நம்மளை திருத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பசங்க ஸ்கூல் போயிருக்காங்களா இல்லையா எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ வந்து எல்லா சேனல் வந்து கல்வியில வந்து முன்னேறிய மாநிலமா தான் இருக்கிறோம். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா போதையிலயுமே வந்து முன்னேறிய ஒரு மாநிலமா தான் இருக்கிறோம். அதை நம்ம வந்து ஒத்திக்கிட்டு தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால இந்த போதையை வந்து நம்ம ஸ்கூல்ஸ்ல இல்ல பேரண்ட்ஸ் இவங்க மூலியமா கட்டுப்படுத்த முடியாத அந்த 4 பசங்க தான் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஒரு அவேர்னஸா கொண்டு போக முடியும் அந்த பசங்க கிட்ட வந்து இது வந்து சரி இது தவறு அப்படின்ற மாதிரி? ஸோ எல்லாமே வந்து சோஷியல் மீடியாலே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சேனல்ல இப்ப பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய வேற என்ன சொல்றாங்கன்னா, இந்த தப்பு ஏன் நடந்துச்சுன்னு சொல்லல, அந்த தப்பு வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய கிரைம்ஸ் பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க தவிர அது எப்படி சரி பண்ணலாம், இனிமே இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாங்கிறது நிறைய பேர் மென்ஷன் பண்றதே இல்லை. ஸோ சோஷியல் மீடியாவிலேயே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிரான அவேர்னஸ் கொடுக்கலாம். அண்ட் கல்வி வந்து நமக்கு தெரியும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பேசிக்கான விஷயம். அதனால ஸ்கூலுக்கு போனாலுமே இந்த மாதிரியான அவேர்னஸ் அப்பப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு, அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸுக்கு, ஏன்னா அவங்க வந்து எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்கள வளர்த்தாங்க நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்குமே நம்ம அவேர்னஸஸ் வந்து கொடுக்கலாம். ஸ்கூல்லேயே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு ஏதாவது ஒரு சைக்காலஜி டாக்டரை வச்சு கிளாஸஸ் எடுக்கிற மூலியமா இந்த பசங்களுடைய பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த 4 பசங்களும் கண்டிப்பா வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிடுவாங்க. இதுக்கப்புறமா இவங்க வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இதை அப்படி கண்டினியூ தான் பண்ணுவாங்களா மேம்? வெளியில வந்ததுக்கு அப்புறம் மாறுறதுக்கு வாய்ப்பெல்லாம் கம்மி தான். இப்ப யாரு ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்கள யாரும் திரும்பி வர மாதிரி நமக்கு தெரியல. அது வந்து பேசிக் ரூட்ல மாத்தினாதான் மாறினபடி இருக்கு. இங்க அவங்க கொஞ்ச நாள் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்படி பண்ணா இதெல்லாம் நடக்கும்னு தெரியாமலாம் இல்லை. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து பரவாயில்ல பாத்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பனிஷ்மெண்ட்டும் ரொம்ப சிவியராகவும் கொடுக்க முடியாது 18 வயசு கீழே அப்படிங்கிறதுனால. அதனால திருந்த மாட்டாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரோட்ல வச்சு யாரையாவது டிஸ்டர்ப் பண்றாங்க, இல்ல அடிக்கிறாங்க, இல்ல ஏதோ அந்த மாதிரி சண்டை நடந்தா கூட சுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பா அதை வந்து தட்டி கேட்பாங்க முன்னாடி இருந்த காலத்துல எல்லாம். ஆனா இப்போ அந்த பசங்க 4 பசங்க தொடர்ந்து அதை பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா சுத்தி இருக்கிற யாருமே அவங்கள வந்துட்டு சட்டை பண்ணி கேட்டது மாதிரியே தெரியல. மக்களோட மனநிலையுமே வந்து மாறணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்ல அவங்க வந்து பயந்து இருக்கலாம்ல, கத்தி எல்லாம் வச்சிருக்கனால பயந்து இருக்கலாம். அவங்க வந்து ஒரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதுக்குள்ளேயும் இந்த சம்பவங்கள் நடந்து போயிருந்துருக்கலாம், அப்படியே இருக்கலாம். ஆனா நிறைய பேர் ஹெல்ப் பண்ற டெண்டன்சி இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு ஆள் கீழே விழுந்தாலும் அடிபட்டாலும் ஓடி போய் காப்பாத்துறவங்களும் இருக்காங்க. அதே நேரத்துல இப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது என்னன்னா ஒரு கருணை இல்லாத மனம்,
ஒரு மனுஷன் மேல கூட, ஒரு உயிரினத்து மேலேயே நம்ம கருணை காட்டணும். இப்ப கூட டாகுக்காக எவ்வளவு பேர் போராடினாங்க. அப்படி இருக்கும்போது மனிதர் மேல எவ்வளவு கருணையா இருக்கணும். ஆனா இந்த பசங்களுக்கு அந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. அதுக்கு ஆப்போசிட்டான அக்ரெசிவ் பிஹேவியரா இருக்கு. சோ இதுக்கு மெயின் காரணம் ஃபன்னா பண்றாங்க. அதான் அந்த டொப்பாமைனுக்காக, அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக நமக்கு இவ்வளவு லைக் கிடைக்கும், இவ்வளவு ஷேர் கிடைக்குங்கிற ஒரு அல்பத்தனமான ஒரு நிரந்தரமான சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடிய விஷயத்துக்காக அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ட்ரக் அடிக்ட் ஆனா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியும்? நார்மலாக அவங்களோட பிஹேவியரில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? நம்ம பிஹேவியர்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரியும். நார்மலா படிக்கிற பையன் வந்து திடீர்னு அந்த மார்க்ல குறையிறது, இல்லைன்னா தனியா போய் உட்கார்றது, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இதை பத்தி விரிவா நம்ம அடுத்த வீடியோல என்னென்ன கேரக்டர் பசங்களுக்கு வந்து இருக்கும், அதை எப்படி பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதுல இருந்து எப்படி அவங்களை திருத்த முடியும் அப்படிங்கறத பத்தின வீடியோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இனிமேலாவது வியூவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான தப்பான வீடியோஸ்க்கு வந்துட்டு நிறைய லைக்ஸும் ஷேரும் வந்து கொடுக்காம நல்ல வீடியோஸ்க்கு வந்துட்டு நீங்கள் லைக் அண்ட் ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியானால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் கொஞ்சம் நல்லபடியாக நம்மளோட சமுதாயம் மாறும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. எல்லாருமே பசங்களை வந்து அவங்க போதைப் பொருட்கள் யூஸ் பண்றாங்களா, என்னென்ன பண்றாங்க, போன்ல எந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுறாங்க, இதெல்லாம் பேரண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா கண்காணிக்கணும். ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸும் இதே மாதிரியான விஷயங்களை அவேர்னஸ் மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிக் கொடுங்க. இதனால வரக்கூடிய பின் விளைவுகள் நிறைய இருக்கு. இதை பத்தியெல்லாம் நீங்க நிறைய அவேர்னஸ் கொடுக்குற மூலம் இனி வரக்கூடிய பசங்களாவது இந்த மாதிரி தப்புகள் பண்ணாம நம்ம பாதுகாக்கலாம். நம்ம ஊருக்கு வரவங்களை நம்ம சேஃப்டியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க. நன்றி. நம்ம பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் அப்புறமா பெண்களுக்கான வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம். நீங்கள் முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இது போக ஆன்மீகம், அப்புறமா அரசியல், அப்புறமா அன்றாட நிகழ்வு பற்றின எல்லா வீடியோக்களுமே நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம். ஸோ நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.